ஹாய்! நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு கெமிஸ்ட்ரில நம்ம பார்த்துட்ருக்கோம். சாப்டர் ஆல்டிகைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் யூனிட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ பார்ட் 1 ஐடென்டிஃபை காம்பவுண்ட் எக்ஸ் இன் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பென்சால்டிகைட். இந்த ரியாக்ஷன் பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சாச்சு. பட் இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் பார்க்கலாம். இங்க CH3 இருக்கும். இங்க Cl2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் Hν போட்டிருக்காங்க. ஸோ ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். அப்ப நமக்கு என்ன ஆகும்னா, இது வந்து அல்கேன்ஸ் தான் நமக்கு போகும். மேல இருக்க CH3 இருக்கு இல்லையா? ஸோ இதில தான் நமக்கு போகும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, CH இங்க Cl, Cl அப்படின்னு 2 Cl சப்ஸ்டிட்யூட் ஆகும். அண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணுவாங்க. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த இடம் பிரேக் ஆகும். இந்த 2 Clக்கும் பிரேக் ஆயிரும். அண்ட் இங்க ஒரு OH, இங்க ஒரு OH அண்ட் இங்க H, இங்க H. ஸோ அப்ப என்ன ஆயிரும்? -2HCl நமக்கு வெளிய போயிரும். அண்ட் ஒரே கார்பன் மேல 2 OH வந்து அன்ஸ்டேபிள் அண்ட் அதிலிருந்து வாட்டர் வெளிய போயிட்டு நமக்கு என்ன மாறிரும்? CH1 மாறும். ஸோ இப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியேட் என்னது? பென்சீன்ல CH, Cl2 இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட். எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் Cல இருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரியாக்ஷன் பை விச் பென்சால்டிகைட் கேனாட் பி பிரிப்பேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். இட்ஸ் எ வேரியேஷன் ஆஃப் ஃபிடால் கிராஃப்ட் தான். ரைட்? அண்ட் இது வந்து ஜிங்க் அமால்கம் கான்ஸ்டன்ட் HClன்றது நமக்கு எதில போடுற ரியேஜென்ட் அப்படின்னா, கிளெமென்சன்ல போடுறது. இதில வந்து என்ன ஆகுது? நமக்கு ரியாக்ஷன் போகாது. நோ ரியாக்ஷன். அப்போ இதுதான் ஆன்சர். ஏன்னா இது கிளெமென்சன் ரிடக்ஷன் போடக்கூடிய ரியேஜென்ட். அதாவது ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ்ல கார்பாக்சிலிக் ஆசிட் இதில ரியாக்ட் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க CrO2, Cl2 அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எட்டார்ட் ரியாக்ஷன், சைட் செயின் ஆக்சிடேஷன். நமக்கு பென்சால்டிகைட்ட குடுக்கும். ரைட்? அண்ட் இது வந்து கேட்டர்மேன் ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன்ல நமக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிகைடு தான் புரொடியூஸ் ஆகும். அப்ப இந்த Clலும் ஒரு H வெளிய போயிரும். இன்னொரு H இங்க வரும். CH1 மாறிடும். ஸோ இது மாரி எல்லாத்துக்கும் நம்ம எழுத முடியும். இது மட்டும் தான் B மட்டும் தான் நமக்கு என்னது? ப்ராப்பர்ட்டீஸ் அதாவது இந்த 3மே ACD வந்து பிரிப்பரேஷன்ல இருந்து குடுத்துருக்காங்க. அண்ட் B பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டில இருந்து எடுத்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியாது. பென்சால்டிகைட் போட்டா இது ரியாக்ட் வேணா ஆகுமே தவிர, இதுல என்ன வராது? நமக்கு பென்சால்டிகைட்டா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அண்ட் இங்கேயும் நமக்கு ரியாக்ஷன் போகாது. OH போட்டாலும் ரியாக்ஷன் போகாது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் குடுத்துட்டாங்க. இதுல ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோம்? ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த ரியாக்ஷன் நம்ம இங்க எழுதலாம். எப்படி நடக்குது அப்படின்றத. ஸோ பெல்லாடியம், பேரியம் சல்ஃபைட் போடுறோம். இந்த Clலும் இந்த H வெளிய போயிரும். அண்ட் இந்த H நமக்கு என்ன ஆயிரும்னா, இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிரும். ஸோ இட் வில் ஃபார்ம் பென்சால்டிகைட் C6H5CHO. ரைட்? பிளஸ் HCl வெளிய போயிரும். அப்ப ஆப்ஷன் A இல்லையா? C6H5CHO நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஆக்ஸிடைஸ்ட் டூ த கரஸ்பாண்டிங் கார்பனைல் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதுல 2-ஹைட்ராக்ஸி புரோப்பேன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது புரோப்பேன் இல்ல செகண்ட்ல ஹைட்ராக்ஸி. அடுத்து ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் குடுத்துருக்காங்க. NO2 அண்ட் அடுத்து ஃபீனால் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகாதுன்னா, பென்சீன் ரிங்ல வந்து நமக்கு ஆக்சிடேஷனே போகாது. அடுத்து 2-மெத்தில் 2-ஹைட்ராக்ஸி புரோப்பேன் குடுத்துருக்காங்க. ஸோ 2-மெத்தில் 2-ஹைட்ராக்ஸி புரோப்பேன். ஸோ இப்போ நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத ஆக்ஸிடைஸ் பண்ணி நம்மளால கீட்டோனா மாத்த முடியும். ஸோ இத ஆக்ஸிடைஸ்னா CH3 C டபுள் பாண்ட் O CH3 வரும். இந்த H இந்த H வெளிய போயிரும். அப்ப ஆன்சர் வந்து A 2-ஹைட்ராக்ஸி புரோப்பேன் தான். இதுல பென்சீன் இருக்கிறதுனால இந்த OH எல்லாம் கிளீவ் பண்ண முடியாது. இங்கேயும் பென்சீன் இருக்கிறதுனால இது 2மே நமக்கு என்னது? நோ ரியாக்ஷன். ரைட்? அண்ட் இங்க டெர்ஷியரி பண்ண முடியும். பட் என்னது? டிராஸ்டிக் கண்டிஷன் தான். ஸோ இதுவும் நமக்கு என்னதான் யூசுவலா நோ ரியாக்ஷன் தான். அந்த டிராஸ்டிக் கண்டிஷன் மட்டும் நமக்கு என்ன ஆகுது? 2ஆ பிரேக் ஆகி நமக்கு என்ன ஆகும்? ஒரு கீட்டோனையும் ஒரு ஆசிடையும் குடுக்கும். ஸோ இங்கேயும் அகைன் என்னது? நோ ரியாக்ஷன். ஸோ அப்ப ஆன்சர் வந்து A தான். நெக்ஸ்ட் பாருங்க.
இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ப்ராடக்ட் பி இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் H2 போடுறாங்க. இங்கேருந்து H வெளிய இருந்து Clலும் இங்கேருந்து HCl போயிரும். அப்போ பிளஸ் HCl போயிட்டு இங்க நமக்கு என்ன ஆயிரும்? RC டபுள் பாண்ட் OH ஃபார்ம் ஆயிரும். இதுதான் ரோசன்மன் ரிடக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஆன்சர் RCHO அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பாருங்க. Which alkene on ozonolysis gives CH2, CH2, CHO and CH3, CO, CH3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓசோனாலைசிஸில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்து ரியாக்டன்ட் கேட்டால் ரொம்ப ஈஸி தான். மொதல் இதோடைய டபுள் பாண்டட் காம்பவுண்டை அப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்களே அதோடைய ஓவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி பார்த்து நம்ம எழுதிக்கலாம். 2 ஓவும் ஒன்று பார்த்துட்டு இருக்க மாதிரி. இது 2 தான் ப்ராடக்ட் இல்லையா? ஸோ இந்த 2 ஓவை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த 2 கார்பனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுதான் ப்ராடக்ட். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வருது பாருங்கள். CH3, CH2, CH டபுள் பாண்ட் C, CH3, CH3. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். CH3, CH2, CH ஆப்ஷன் ஏலேயே நமக்கு இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தானது நமக்கு இங்கே ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரியாக்ஷன் CH3Cn + 2H gives HCl Xன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் Y கொடுத்துட்டாங்க. Y கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டீஃபன் ரியாக்ஷனுடைய ஒரு வேரியேஷன் தான் இது. ஈத்தர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அதில் டின் குளோரைடு HCl போடுவோம். இங்கே டின் குளோரைடு மட்டும் கொடுக்கல. பட் நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. Cn போட்டு என்ன பண்ணுறோம்? HCl போடுறோம். 2 ஹைட்ரஜன் அடிஷன். கரெக்டாக? ஸோ 2 ஹைட்ரஜன் அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆகுது. அண்ட் இது டபுள் பாண்டாக மாறிடும். அடுத்து பாருங்கள் CH3, CH டபுள் பாண்ட் NH அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம். ரைட். ஸோ H2O போட்டு H+ அண்ட் இங்கே OH அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா H வரும். அப்போ அது நமக்கு எப்படி மாறிடும்? CH3, CHOH அண்ட் இங்கே என்ன இருக்கும்? சிங்கிள் பாண்ட் NH அப்படின்னு இருக்கும். ரைட். அண்ட் இங்கே ஒரு H ஆட் ஆகிறதுனால நேரம் நமக்கு NH2 அப்படின்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இது நமக்கு ஹைட்ராலிசிஸ் ஆகும்போது இந்த இடம் க்ளீவ் ஆயிரும். அண்ட் இந்த பக்கம் OH, இந்த பக்கம் H வரும். அப்போ ஒரே கார்பனில் 2 OH வந்து அன்ஸ்டேபிள். அதுலேருந்து வாட்டர் வெளியே போய் எதுனா மாதிரி நமக்கு CH3CHO + H2O + NH3 அப்படின்னு நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அப்போ என்ன வருது? நமக்கு அசிட்டால்டிகைட் ஃபார்ம் ஆகுது. அப்போ 7th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். Ketones RCOR where R1 equal to alkyl group. It can be obtained in one step by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஸ்டெப்பில் கிடைக்கும். ஆசிட் ஹேலைடு வித் ஆல்கஹால் போட்டிங்க அப்படின்னா நமக்கு எஸ்டர் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ்டர் தான் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். இதில் வராது. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர்லேயும் நமக்கு ஆல்கஹால் ப்ளஸ் ஆசிட் தான் கிடைக்கும். இதுவும் வராது. ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிகைட். இதெல்லாம் ஸ்கீம். ரைட்டாவா? பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட் தான் கிடைக்கும். அண்ட் இங்கே சியில் பார்த்தீங்கன்னா சியை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்ஸில் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆசிட் ப்ளஸ் ஆல்கஹால் கிடைக்கும். ரைட். இதில் நமக்கு என்ன கிடைக்குன்னா எஸ்டர் கிடைக்கும். எஸ்டர் ப்ளஸ் HCl அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. பட் நம்ம டிராஸ்டிக் கண்டிஷனில் பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு கீட்டோனும் ஆசிடும் கிடைக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கீட்டோன் தான் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். த ஆக்சிடேஷன் ஆஃப் டொலுவின் டு பென்சால்டிகைட் பை குரோமைல் குளோரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ டொலுவின் எடுக்க போகிறீங்க. மெத்தில் பென்சின். இது எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா CrO2Cl2 போடுறீங்க. குரோமைல் குளோரைடு. அண்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நான் டேரெக்டாக ப்ராடக்ட் எழுதுகிறேன். CHO பென்சால்டிகைட் ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் எட்டார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அண்ட் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் CrO2Cl2 போடுவீங்க. அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன் இதுக்கு பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரியாக்ஷன் பிட்வீன் பென்சால்டிகைட் அண்ட் அசிட்டோஃபினோன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் பென்சால்டிகைட் அண்ட் அசிட்டோஃபினோன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH இஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ பென்சால்டிகைட் அப்படின்றது நமக்கு என்ன வரும்? C6H5C டபுள் பாண்ட் OH அண்ட் அடுத்து அசிட்டோஃபினோன் CH3C டபுள் பாண்ட் OCH C6H5. ஸோ இதில் பேஸ் போட்டிருக்காங்க. இது கன்னிசாராவாக இருக்கலாம், இல்லை ஆல்டலாக இருக்கலாம். ரைட். ஸோ அப்போ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லை. ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன். பட் இங்கே என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்துட்டாலே ஆல்டால் தான். சரி. ஆல்டாலில் வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் ரியாக்டன் ரெண்டுமே சேமாக இருந்தால் அது ஆல்டால்.
2மே சேமா இல்ல. இல்லையா? ஸோ, இதுல வந்து பென்சால்டிகைட் இன்னொன்னு அசிட்டோஃபினோன் 2மே வேற வேறையா இருக்கு. ஸோ, வேற இருந்தா என்ன சொல்லுவோம் நம்ம? கிராஸ் ஆல்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அப்ப இங்க நமக்கு என்ன போயிருது? கிராஸ் ஆல்டால் அப்படின்றது தான் நமக்கு இங்க ஆன்ஸர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கன்சிடர் ஓகே. கிராஸ் ஆல்டால் ஓகே. கன்சிடர் த ரியாக்ஷன் அப்படின்னு குடுத்துட்டாங்க. எக்ஸ் காப்பர்ன்னு போட்டு ஹீட் பண்றாங்க. கட்டாலிட்டிக் டீஹைட்ரோஜனேஷன் ஆக்சுவலா அது. ரைட்? என்ன குடுக்குது? ஏ. அந்த ஏல இருந்து என்ன ஆகுது? நமக்கு சில்வர் மிரர் வருதுப்பா. அப்ப ஏ கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சீக்வென்ஸ் பாருங்க. சில்வர் மிரர் கிடைக்கணும்னா, அந்த ஏ என்னவா இருக்கணும் நமக்கு? ஆல்டிகைடா இருக்கணும். சரிங்களா? அப்ப ஏ ஆல்டிகைடா இருக்கணும்னா, எக்ஸ் என்னவா இருக்கணும்? பிரைமரி ஆல்கஹாலா இருக்கணும். அவ்வளோதான்ப்பா. இதுதான் ஸ்கீம். அப்ப ஏன்றது நமக்கு சாரி எக்ஸ்ன்றது பிரைமரி ஆல்கஹாலா இருக்கும். அப்ப எக்ஸ்ன்றது நமக்கு எத்தனால். அதுதான் இந்த ஃபார்முலாக்கு பிரைமரி ஆல்கஹால் என்ன வரும் நமக்கு? எத்தனால் தான் வரும். ஸோ, இதுதான்ப்பா இங்க எத்தனால். நீங்க காப்பர் போடும்போது இது கேட்டாலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். இட் வில் ஃபார்ம் CH3C டபுள் பாண்ட் OH. ஸோ, இது வந்து எக்ஸு அண்ட் இது ஏ. எத்தனைல் அப்புறம் எக்ஸ் வந்து எத்தனால். எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பி. இதுல மட்டும் தான் இருக்கு. பட் மத்ததும் பார்த்துரலாம். இதுக்கப்புறம் அந்த அசிட்டால்டிகைட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, OH போடுறாங்க. ஒரு பேஸ் போடுறாங்க. ஹீட் பண்றாங்க. ரைட்? நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, ஆல்டால் கண்டன்சேஷன் அண்ட் ஹீட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ பேஸ். அப்ப ஆல்டால் கண்டன்சேஷன்ல ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? CH3, CH ஓகே டபுள் பாண்ட் CH, CHO கிடைக்கும். 1, 2, 3, 4 2 இன் 1 ஏல் வரும். ஸோ, கரெக்ட்டா இருக்கா? ஒய் பாருங்க. பியூர் 2 இன் 1 ஏல் 4 கார்பன் இருக்கு. அது கிடைச்சிருது. அடுத்து நமக்கு கார்பசோன் கிடைக்கும். ஏன்னா கார்பசைடு போடுறாங்க. அப்ப கார்பசோன் கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? CH3 C டபுள் பாண்ட் OH பிளஸ் H2N NH C டபுள் பாண்ட் O NH2 ரைட்? ஸோ, இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஆக்ஸிஜனும் நமக்கு என்ன ஆயிரும்? வாட்டரா வெளிய போயிருது. அப்ப ரிமைனிங் இருக்கிறத அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதுங்க. அப்ப என்ன வரும்? CH3 CH டபுள் பாண்ட் N NH C டபுள் பாண்ட் O NH2 அப்படின்னு நமக்கு வரும். ரைட்? ஸோ, இதுதான் என்னது? இதுக்குரிய ஆன்ஸர். அண்ட் இசட்ன்றது செமி கார்போசோன் டெரிவேட்டிவ். ஸோ, அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்ஸர். நெக்ஸ்ட் பாருங்க. Of the following, which is a product formed when cyclohexanone undergoes aldol condensation? So, cyclohexanone எடுத்து aldol போட சொல்றாங்க. போட்டுறலாம். இப்போ cyclohexanone எடுத்துட்டேன். எடுக்கலாம்ப்பா. ஸோ, இதுல இந்த ஆல்ஃபா கார்பன்ல இருந்து நான் H ரிமூவ் பண்றேன். இது மைனஸ் ஆயிரும். ரைட்? இன்னொரு cyclohexanone எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ, இந்த cyclohexanone இந்த கார்பன்ல அது அட்டாக் பண்ணும்போது என்ன ஆயிருது நமக்கு? O மைனஸா மாறிடும். அப்ப இந்த ரிங் ஷேப்ப நம்ம எப்படி வரையலாம் அப்படின்னு பாருங்க. இத வந்து நான் எக்ஸாக்ட்டா அப்படி கீழ வரையறேன். அண்ட் இந்த மைனஸ் தான் இது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது என்ன ஆகும்? இன்னொரு ரிங்ல நமக்கு அட்டாச் ஆயிருது. ரைட்டா? ஸோ, அந்த ரிங்ல அட்டாச் ஆகுற இடத்துல இது என்ன ஆயிருது நமக்கு? இந்த O மைனஸ் வந்து இங்க நமக்கு OHஆ மாறிடுது. இப்படி இருக்கும்பா. ரைட்டா? இதுதான் ப்ராடக்ட். அடுத்து என்ன ஆகுதுன்னா நமக்கு டீஹைட்ரேஷன். அப்ப இங்க இருந்து என்ன ஆகும்? H இருக்கு இல்லையா? ஸோ, இந்த Hம் இந்த OHம் நமக்கு என்ன ஆயிரும்? வாட்டரா வெளிய போயிட்டு இட் வில் ஃபார்ம் இங்க டபுள் பாண்ட் O அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு டபுள் பாண்ட் ஒரு பென்சீன் வந்திருக்கும்பா. அவ்வளோதான். ஸோ, இதுதான் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. ரைட்? ஸோ, அப்ப இதுதான் ஆன்ஸர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. த கரெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராடக்ட் ஏ கேட்டிருக்காங்க. H2 கேஸ் போட்டிருக்காங்க அண்ட் பல்லாடியம் கார்பன் போட்டிருக்காங்க. ஸோ, இது ஒரு ஆல்ஃபா, பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன். ரைட்? இந்த மாரி இருக்கு. ஸோ, இதுல நம்ம H2 போடும்போது கரெக்ட்டா நமக்கு என்ன ஆகும்னா, இங்க ஒரு ஹைட்ரஜனும் அண்ட் இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். இது O மைனஸ் ஆகும். ஸோ, இங்க ஒரு ஹைட்ரஜனும் ஆட் ஆகும். அண்ட் இட் வில் ஃபார்ம் அப்ப இது என்னன்னா நமக்கு OH ஆயிட்டு இந்த இடத்துல பாண்ட் வந்து நிக்கும்பா. அடுத்தது ஈனால் ஃபார்ம் ஆகுறதுனால திரும்ப என்ன ஆயிரும் நமக்கு? H இங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துரும். அப்ப அது என்ன ஆயிரும் நமக்கு? அகைன் இந்த ஃபார்ம்க்கு வரும். ரைட்டா? ஸோ, அப்ப இதுதான் ஆன்ஸர். எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு. அதாவது டபுள் பாண்ட்ல மட்டும் 2 H ஆட் ஆகுது. அவ்வளோதான். ஆக்சுவலா டைரக்ட்டா அந்த 2 கார்பன்ல ஆட் ஆகுமான்னா கிடையாது. OHல அந்த Oல ஒரு ஹைட்ரஜனும், இந்த பொசிஷன்ல ஒரு ஹைட்ரஜனும் நமக்கு ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் ஈனால் டாட்டமேஷனால என்ன ஆயிடுது? திரும்பவும் நமக்கு அந்த 2 பாண்ட்ல மட்டும் ஹைட்ரஜன் ஆட் ஆன மாரியான ஃபீல் அங்க நமக்கு கிடைக்குது. ரைட்? ஸோ, நெக்ஸ்ட் ஒன். Which of the following reagent would distinguish cis cyclopenta 1,2-diol from the trans isomer அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, சைக்ளோபென்டேன்ல 1,2-diol எடுத்திருக்காங்க. அண்ட் சிஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப சேம் சைட்ல இருக்கக்கூடியது 1,2-diolல.
ஸோ இங்கேயும் இதுவும் OH, இதுவும் OH. இத வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓசோன் ரியாக்ட் ஆகாது. அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு ஆகாது. MnO2 ஆ ஆகாது. அசிட்டோன் தான் ஆன்ஸர். ஏன்னா அசிட்டோன் நான் போடும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, O டபுள் பாண்ட் C இங்க CH3, CH3. ஸோ இதுதான் அசிட்டோன் இல்லையா? இப்ப என்ன ஆகும்னா நமக்கு வாட்டர் வெளிய போகுது. இந்த H, இந்த H அண்ட் இந்த O இந்த 3மே சேர்ந்து என்னது வாட்டரா வெளிய போயிட்டு, நமக்கு என்ன ஆகும்னா இது புரொடெக்ஷன் குரூப்பா நமக்கு மாறும். ஸோ அப்ப என்ன ஆகும், இந்த மாரி இதுவும் ஃப்ரண்ட்ல இருக்கும். இதுவும் ஃப்ரண்ட்ல இருக்கும். ரைட்? இப்ப இங்கேயும் ஆக்ஸிஜன், இங்கேயும் ஆக்ஸிஜன். நடுவுல என்ன ஆயிரும், இப்ப இந்த C நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா CH3, CH3. இதுக்கு பேரு புரொடக்ஷன் சொல்லுவோம். அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். இது எப்ப நடக்கும்னா, 2 ஆல்கஹாலும் சேம் பிளேன்ல இருக்கும்போது தான் நடக்கும். ஒண்ணு ஃப்ரண்ட்ல இன்னொன்னு பேக்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, இந்த மாரி வராது. ஏன்னா பாண்ட் ஸ்ட்ரெயின் அங்க கிரியேட் ஆயிரும். அப்ப சேம் சைட்ல இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அசிட்டோன் அப்படின்றத நமக்கு டிடெக்ட் பண்ணி குடுக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். The correct statement regarding a carbonyl compound with a hydrogen atom in the presence on its alpha carbonase அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் இருந்தா என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. A carbonyl compound with the hydrogen atom on its alpha carbon rapidly equilibrates with its corresponding enol and this process is known as carbonylation குடுத்திருக்காங்க. இது தப்பு. கார்பனைலேஷன் கிடையாது. ஸோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா, a carbonyl compound with the hydrogen atom on alpha carbon rapidly equilibrate with its corresponding enol and this process is known as keto-enol tautomerization. ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட். அடுத்து பாருங்க சி. A carbonyl compound with a hydrogen atom on its alpha carbon never equilibrates with its corresponding enol குடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. A carbonyl compound with the hydrogen atom on its alpha carbon rapidly equilibrates with its corresponding enol and this process is known as aldehyde ketone equilibrium குடுத்திருக்காங்க. ஈக்லிபிரேஷன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் நமக்கு என்னது இங்க கரெக்டான ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The product formed by the reaction of an aldehyde with a primary amine கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஆல்டிகைட் எடுத்துட்டு RC டபுள் பாண்ட் OH எடுத்துட்டு ஒரு பிரைமரி அமீன் எடுத்துக்கிறேன். NH2R. ஸோ இதுலருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா H2வும் அண்ட் இதுலேருந்து நமக்கு என்ன ஆகுது, ஓவும் வெளியே போயிடும். H2O. ரைட்டா? ஸோ ஹீட்டிங் பண்ணுறோம். மைனஸ் H2O நமக்கு வெளியே போகுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், RCH டபுள் பாண்ட் NR அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இது R டேஷ்னு எடுத்தோம்னா இங்கேயும் R டேஷ். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நம்ம சிஃப் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஃப் பேஸ். ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா சிஃப் பேஸ். டேரெக்டான கொஷின் தான். ஓகே. ஸோ ரிமைனிங்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரிமைனிங் கொஷின்ஸை அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.